பிரியாணி சுவையில் மணக்க மணக்க அட்டகாசமான ஒரு குஸ்கா ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு பிரிஞ்சி, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயத்தை 12லேருந்து 15 தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ குஸ்கா அழகான கலர் கொடுக்கும். இது கூடவே 6 கீரின பச்சை மிளகா, 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே தக்காளி 4 பொடிசானதுக்குனையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின வெட்டி 3 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு குக் பண்ண விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு விட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசியில் குஸ்கா போடுறேன். நான் இங்கே 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி கொதி வந்த விட்டி தான் அரிசியை சேர்க்கணும். அரிசியை சேர்த்த விட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டு விட்டி அரிசியும் தண்ணியும் இந்த சமநிலைக்கு வந்த விட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சூடான தோசை சட்டியில் இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம். அதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை தூவி விட்டுருங்க. இதெல்லாம் மூடி வச்சு 25 நிமிஷம் தம் போன விடுறோம். தம் பண்ண விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி தம்மிலே 20 நிமிஷம் வைக்கிறோம். திருப்பி நல்லா கிளறி விட்டு எடுத்தா அட்டகாசமான இந்த குஸ்கா ரெடி. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுக்கும் அப்படியே ஒரு சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சுவையான குஸ்காவை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.